ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு mercy cooks and vlogs. இன்றைக்கி நம்ம ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாம்பார் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருந்தோம். நிறையா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தமிழ் ரெசிபீஸ் போடுங்க, சாம்பார் ரெசிபி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான கல்யாண சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே துவரம் பருப்பை வந்து பூண்டு போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பை நான் நல்லா மசிச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். இப்போ குக்கரில் நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு, பச்சை மிளகா, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக வைக்க போகிறேன். 5 to 7 minutes நீங்கள் குக்கரில் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது நான் கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி எடுத்திருந்தேன். அதை நல்லா நம்ம தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். புளி வந்து நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க, கடைசி நிமிஷம் தான் ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சுடுதண்ணியில் அதை கரைச்சிக்கோங்க. இப்போ தேங்காவையும் நான் அரைச்சி வச்சுருந்தேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருந்தோம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடியில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப திக்காயிடக்கூடாது, அதனால் கொஞ்சமாக 1/2 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போது நல்ல ஒரு கொதி வரட்டும். நம்ம சேர்த்த புளி, தேங்காய், இந்த பருப்பு எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி நல்லா வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் நான் வந்து நெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம கருவேப்பிலையும் கடுகும் போட்டு தாளித்து சாம்பாரில் கொட்டிட வேண்டிதான். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவி நீங்கள் நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Mercy.